Hi students, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 12ஆம் வகுப்பு இயற்பியல் மிக மிக முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸு டாப் 5 கொஸ்டின்ஸு கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதே வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 விதமாக கொஸ்டின் சொல்லுவேன். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் 5 கொஸ்டின் சொல்ல போகிறேன். ஸோ 5 இல்லை ஒரு சில யூனிட்ல 3 கொஸ்டின் தான் இருக்கும், இன்னொரு சில யூனிட்ல 4 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் டாப் 5 கொஸ்டின் சொல்ல போகிறேன். இந்த 5 மார்க் இம்பார்ட்டன்ட் டாப் 5 மார்க் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ 70 அவுட் ஆஃப் 70 70க்கு 70 பிசிக்ஸ்ல எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ நான் சொல்ற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. கண்டிப்பா 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இல்ல இன்னும் ஒரு சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு 70 அவுட் ஆஃப் 70 எடுக்க தேவையில்ல, எனக்கு வந்து ஒரு 70க்கு ஒரு 40 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதே தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவேன். பட் அதுல தனியாக அந்த 40+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த 5 கொஸ்டின்ஸ்லையும் கம்மி பண்ணி 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அந்த மாதிரி சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதுல படிச்சீங்க அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பட்சத்துல 5 கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம், இல்ல அப்படின்னா 4 அட்டன் பண்ணலாம், இல்ல அப்படின்னா 3 அட்டன் பண்ணலாம். பட் கண்டிப்பா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அந்த கம்மியான கொஸ்டின் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி நான் ஒவ்வொரு யூனிட்லயே சொல்ற 5 கொஸ்டின் படிக்கிறவங்க கண்டிப்பா 5 மார்க்குமே உங்களால அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ல இருந்துதான் 5 மார்க் உங்களுக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல வரப்போகுது. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சே சொல்றீங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்றீங்க, எங்களுக்கு கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கை வச்சு சொல்ல போறேன். அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை இல்லை, புக்கை வச்சு ஈஸியாக பார்த்துருவீங்க. புக்கை எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் நம்பரை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 1ல பெருவினாக்கள் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாங் ஆன்சர் கொஸ்டின் அப்படின்னு ரோமன் லெட்டர் 3ல இருக்கும். ஸோ அதில் இப்போ கொஸ்டின் நம்பர் 4 நான் மார்க் பண்ணிருக்கேன், ஹைலைட் பண்ணிருக்கேன். அப்போ நீங்க கொஸ்டின் நம்பர் 4 வந்து மார்க் பண்ணிக்கோங்க புக்ல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. இப்போ அவங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு நான் கம்மியான டேஸ் தான் இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வரப்போகுது, ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் லைக் பண்ணல, நான் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிருந்தேன். நிறைய பேர் பாக்குறீங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றீங்க, பட் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ வீடியோ பார்க்கற லைக் பண்ணிருங்க. அண்ட் வேற எந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, நான் அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருந்தால் நான் சொல்றேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருங்க. அண்ட் ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4th கொஸ்டின், மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ இடையில வந்து கொஞ்சம் இருமல் வரும். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 6th கொஸ்டின் நான் ஹைலைட் பண்ணாம விட்டுட்டேன், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின் அழுத்தத்திற்கான கோவையை தருவிக்க அந்த கொஸ்டின். அடுத்து 7th கொஸ்டின், மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின் அழுத்தத்திற்கான கோவையை தருவிக்க. 10th கொஸ்டின், கூலும் விதியிலிருந்து காஸ் விதியை பெறுக. இது உங்களுடைய சாய்ஸ், இது வந்து படிக்கலாம் படிக்காம இருக்கலாம், கேட்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ். 11th கொஸ்டின், மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா நிலம் உள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. அண்ட் 22 வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் 99% இந்த யூனிட்ல இருந்து இந்த வருஷம் இந்த 5 மார்க் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து. ஸோ அதனால இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் யூனிட் 1. அண்ட் அந்த 40+ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்றேன் அவங்களுக்காக. நீங்க ஒரு 3 5 மார்க் 5 அட்டன் பண்ணலாம், பட் கொஸ்டின் கஷ்டமா கேட்டா அப்படின்னா மேபி நான் மற்ற ஹைலைட் பண்ணது நீங்க படிக்காம இருந்து வந்திருக்கலாம். ஸோ அதனால 3 கேரண்டி அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த யூனிட்ல 4 6 அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 22 இது 3 பாத்துக்கோங்க. இல்ல 4 ஓகே அது பாத்துக்கோங்க. முடிஞ்சா அப்படின்னா 7th கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல. ஓகேங்களா? இதுதான் இந்த யூனிட்ல உள்ள டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை வந்து நல்லா படிங்க இந்த யூனிட்ல. ஸோ தென் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய டவுட் என்னன்னு அப்படின்னு நல்லாவே தெரியும். நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றீங்க, இதை நான் எப்படி நம்புறது, ஸோ இது வரல அப்படின்னா நான் என்ன பண்றது, ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து இது நார்மல் எக்ஸாம் கிடையாது, குவார்டர்லியோ ஹாஃப்லியோ கிடையாது, இட் இஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ கண்டிப்பா அந்த டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நான் எதுவும் பண்ண போறது இல்லை, நீங்களே பாருங்க. இப்போ நான் சொல்ற கொஸ்டின்லாம் புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நீங்க எந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்க. இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ஸ்டேட் லெவல்ல நடந்த ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அது மாதிரி எந்த கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி இல்ல ஃபுல் போர்ஷன், ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அது எது வேணாலும் எடுத்து பாருங்க. கண்டிப்பா அதுல நான் சொல்லியிருக்க இந்த 5 மார்க்ல இருந்து தான் நீங்க எழுத வேண்டிய 5 மார்க் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. 4th கொஸ்டின் வேர்ல்டு மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அக மின்தடையை காண்பதை விளக்குக. 6th கொஸ்டின் வீட் ஸ்டோன் சமண சுற்று சமன்சை நிலைக்கான நிபந்தனையை பெறுக. 7th கொஸ்டின் மீட்டர் சமண சுற்றில் பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்பதை விளக்குக. 8th கொஸ்டின் மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்க விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. These 5 questions are top most important questions in this unit. அதுல கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு எதை சொல்லலாம்னா for 40+ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி சொல்லிடுவேன், எல்லா யூனிட்லயுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை அது. 6th கொஸ்டின் வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் டெஃபினெட்லி இந்த தடவை கேட்கறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்லயோ அது மாதிரி செகண்ட் யூனிட்ல வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் பாருங்க. அடுத்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பயட் சாவர்ட் விதி, அந்த 3rd கொஸ்டின் பயட் சாவர்ட் விதி, அதுதான் அந்த 2 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் 8th கொஸ்டின் சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக விளக்கவும். அடுத்தது 9th கொஸ்டின் பார்த்துக்கோங்க டேன்ஜென்ட் விதியை கூறி அதனை விரிவாக விளக்கவும். 13th மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகள், அது பார்த்துக்கோங்க. 16 காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது, அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக்ளோட்ரான். இந்த வீடியோல நான் டைரக்டா ஒரு கொஸ்டின் சொல்லுவேன். சைக்ளோட்ரான் டெஃபினெட்லி இந்த தடவை கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் இன்னொரு கொஸ்டின் சொல்லுவேன் அப்படின்னா டான்ஜென்ட். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட்ல பாருங்க 4th யூனிட். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 9th கொஸ்டின் வரிச்சுருளின் நீளமானது அதன் விட்டத்தை விட பெரியது என கருதி, அந்த கொஸ்டின். 11வது கொஸ்டின் ஒரு சோடி கம்பி சுருள்கள் இடையே உள்ள பரிமாற்ற மின் தூண்டல் M12 = M21. 14வது கொஸ்டின். இந்த யூனிட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியமும் வேற மாதிரி கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கு. ஸோ அதை மட்டும் பாத்துங்க, மத்த எல்லாம் ஒரே சேம் தான். 14வது கொஸ்டின் ஏசி மின்னேற்றின் பொதுவான அமைப்பு விவரங்களுடன் விவரி. 15 தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்னியற்றின் செயல்பாட்டை விளக்குக. 16 3 கட்ட ஏசி. 17 மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு. 21 தொடர் RLC சுற்று. ஸோ இதெல்லாம் இந்த யூனிட்ல வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல கண்டிப்பா இந்த தடவை எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்ட ஏசி 15th கொஸ்டின் ஃபுல் ஒரு கட்ட ஏசி முழு ஏசி, அதான் ஃபுல் ஏசி. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தொடர் RLC சுற்று RLC சர்க்கியூட் 21 அது. அப்புறம் 17வது கொஸ்டின் மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம். ஸோ இது மூணும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கடித வடிவில் எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஹெட்ஸ் ஆய்வை விளக்கவும் 3rd கொஸ்டின். மின்காந்த அலைகளின் பண்புகளை கூறுக 6th கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 8th கொஸ்டின் வெளியீடு நிறமாலை உட்கவர் நிறமாலை. இதுல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் 8th 9th இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. டாப் 3 கொஸ்டின். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட் 6th யூனிட்ல ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உறுப்பிற்கான கோவையை பெறுக. அடுத்து பிசியூ முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டாங்க. அடுத்தது ஒற்றை கோள பெருகை 6th கொஸ்டின். 7th கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. மெல்லிய லென்ஸ் ஒன்றிற்கான சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக 8th கொஸ்டின். முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வருவித்து அந்த 9th கொஸ்டின். 10th கொஸ்டின் நிறப்பிரிகை என்றால் என்ன. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல டாப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல போனா அப்படின்னு எது கேட்டீங்கன்னா பிசியூ வந்து லாஸ்ட் இயர் கேட்டனால இந்த கேட்க சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆடி சமன்பாடு வருவித்து அது. அடுத்தது லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாடு 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 9th கொஸ்டின் முப்பட்டகம். இது மூணும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 40+ அவங்களுக்கு சொல்றேன் 70 out of 70 டெஃபினெட்லி நான் ஹைலைட் பண்ணிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தான் ஆகணும். ஸோ தென் நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5th கொஸ்டின் யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டயகலத்திற்கான கோவை பெறுக. சம்டைம்ஸ் பாதை வேறுபாட்டிற்கான கோவையும் கேட்பாங்க, பட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பட்டயகலம், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது கீற்றணி ஒன்றில் நடைபெறும் கொஸ்டின் 8th கொஸ்டின். அடுத்தது 12th கொஸ்டின் எளிய நுண்ணோக்கி. 10th கொஸ்டின் விளிம்பு விளைவு. 13th கொஸ்டின் கூட்டு நுண்ணோக்கி. 16th கொஸ்டின் நிறமாலை மானி, அது பார்த்துக்கோங்க. இதுல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல 5th கொஸ்டின் யங் இரட்டை பிளவு பட்டயகலத்திற்கான கோவை அது. 8th கொஸ்டின் கீற்றணி ஒன்றில் நடைபெறும் விளிம்பு விளைவுக்காக விளக்கி எம்மாவது பெருமத்திற்கான நிபந்தனையை பெறுக. ஸோ அடுத்தது 12th கொஸ்டின் எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விபரித்து அண்மை புள்ளி
குவியப்படுதல் மற்றும் இயல்பு நிலை குவியப்படுதலில் ஏற்படும் உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடுகளை பெறுக. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த யூனிட் பாருங்க, 8th யூனிட், கொஸ்டின் நம்பர் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தகுந்த விளக்கப்படங்களுடன் ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடுகளை பெறுக. அடுத்து 10th கொஸ்டின், ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்குக. 12th கொஸ்டின், எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம். 13th கொஸ்டின், எலக்ட்ரான் அலையியல்பின் விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர். அடுத்து 15th, ஒளி மின்கலத்தின் பயன்களை தருக. 16th, சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலைகளை எவ்வாறு நாம் பெறுகிறோம். அது இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கல. 8th கொஸ்டின், ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு. 10th கொஸ்டின் வேணாம். 12th கொஸ்டின், எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம். டேவிசன் ஜெர்மர் 13th கொஸ்டின். இது 3 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட் பாருங்க. அடுத்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 9th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்களை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவை தருவிக்க. 3rd கொஸ்டின். 4th கொஸ்டின், ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. 7th கொஸ்டின், ஆல்பா சிதைவு நிகழ்வுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 15th கொஸ்டின், படத்தின் உதவியுடன் அணுக்கரு உலை வேலை செய்யும் விதத்தை விளக்குக. கதிரியக்க சிதைவு. 10th கொஸ்டின். இதெல்லாம் பாருங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜே தாம்சன். 2nd கொஸ்டின், போர் அணுமாதிரி. 4th கொஸ்டின், ஹைட்ரஜன் அணுமாதிரி நிறமாலை தொடர்களை விளக்குக. இது 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட் பாத்தீங்க அப்படின்னா 10th யூனிட். அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கையில என் வகை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3rd கொஸ்டின் ஒரு அரை அலைதிருத்தி. அடுத்து 4th கொஸ்டின் முழு அலைதிருத்தி. அடுத்து 12th கொஸ்டின், டி மார்கன் முதல் மற்றும் 2வது தேற்றம். 9th கொஸ்டின், டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுது விவரி. இது 3-4 பாருங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கையில அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை அலைதிருத்தி மற்றும் முழு அலைதிருத்தி 3rd and 4th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவது 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர். இப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஸோ இதை இனிமேல் நல்லா படிங்க, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவில் எழுதுக.